எம்ஜிஆர் சார் உங்களை வந்து அணுகிற முறை எப்படி இருக்கும், இல்ல அந்த ஒரு பாண்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கும்? எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது வந்து சொல்ல முடியுமா? ஜப்பான்ல போய் எக்ஸ்போ 70 ஷூட் பண்ணார். அது ஷூட் பண்ணவே முடியாதுன்னு எல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. ஒரு இவர் கூட சொன்னார், அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டா நான் புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் அவர்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி கேட்கல, அவரா எவ்வளவோ செஞ்சிருக்கார். அது வள்ளல்னு சொல்றது அதுல ஒரு தப்பும் இல்லை. அம்மா அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அவரை வச்சு படம் எடுத்த சந்திரபாபு, அவர் என்ன ஆனார் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தொழில் பண்றதுக்கு வேலை கொடுத்தவங்களை தெய்வமா நினைக்கணும். அவங்க வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல. பாபுவை கூப்பிட்டு நான் கண்டிச்சேன், பண்ணாத அப்படின்ட்டு. நான் என்ன இயேசுவா புத்தனா நான் இதுவா இருக்கிறதுக்கு? அவங்க தேடி வராங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார். நான் பிஜேபியில இருக்கிறப்ப தாயகத்துக்கு திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே அவங்கதான். திருப்பி வான்னு கூப்பிட்டாங்க. இது வந்து ஏடிஎம்கே மீட்டிங்ல கூட சில பேர் பேசுவாங்க, அம்மாவை பார்க்கலையே, நம்ம அடுத்த தடவை வரச்ச பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இனிமே எப்படி பாக்குறது, அது நினைக்கிறப்பதான் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப. 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. இதயக்கனி படம் எனக்கு தெரிஞ்ச சர்வதேச விழால இந்த ஒரு படம் தான் வந்து நம்மளுடைய நாட்டுல இருந்து திரையிடப்பட்ட ஒரு படம் அப்படின்னும் போது அது எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த காலகட்டத்துல? புரட்சி தலைவர் வந்து எது செஞ்சாலும் உலகமே அண்ணாந்து பாக்குற மாதிரி செய்வார். அவருடைய படம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விழாவில் ஸ்கிரீன் ஆயிருக்குன்னாக்கா நிச்சயமா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் எது செஞ்சாலும் பெருசா தான் செய்வார். அதே மாதிரி ஜப்பான்ல போய் எக்ஸ்போ 70 ஷூட் பண்ணார். அது ஷூட் பண்ணவே முடியாதுன்னு எல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. ஒரு இவர் கூட சொன்னார், அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டா நான் புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஷூட் பண்ணிட்டு வந்து ஓடி விழா கூட கொண்டாடினாங்க. அது அவர் எது செஞ்சாலும் அற்புதமா செய்யக்கூடியவர். அவர் படம் அதுல ஸ்கிரீன் பண்ணதுல ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அண்ட் எம்ஜிஆர் சாரோட நீங்க வந்து 5 படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னிருந்தீங்க இல்லையா? எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அந்த மாதிரி, ஏன்னா வந்து 5 படம் அப்படின்னாலும் அவங்கள எப்படி வந்து எம்ஜிஆர் சார் உங்களை வந்து அணுகிற முறை எப்படி இருக்கும், இல்ல அந்த ஒரு பாண்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியிலே வந்துட்டு அவர் வந்து ஒரு வள்ளல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி. நீங்க கூட இருந்து பார்த்துருக்கிறீங்க, அரசியல் பயணமும் அவர் கூட வந்து மேற்கொண்டிருக்கிறீங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது வந்து சொல்ல முடியுமா? அது அப்படி சொல்லணும்னா, ஊருக்கு உழைப்பவன் படம் முடிகிற தருவாயில புரட்சி தலைவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னாக்கா என்னுடைய சொந்த படம் அவளுக்கு நிகர் அவளே, நான் தயாரிச்ச சொந்த படத்துக்கு வீனஸ் பிக்சர்ஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிளான் போட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் இதுல நான் வேலை செஞ்ச பணத்துக்கும் சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு. அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்டு முன்னே அவர் கண்ணெதிலேயே செட்டில் பண்ண வச்சார் பணத்தை கொண்டு வந்து. எனக்கு மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தா கூட படம் முடிகிறப்போ அந்த அவங்க வேலை முடிகிறப்போ கேட்பார், உனக்கு பணம் வந்து சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படி அவங்களுக்கு தேவை இருக்கும், அதெல்லாம் அவர் யோசிப்பாரோ என்னவோ தெரியாது. யாருமே வந்து அவர்கிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்கற வரைக்கும் அவர் வச்சுக்கிட்டதே நான் பார்க்கல. நானும் அவர்கிட்ட போய் ஹெல்ப்னு கேட்கல. அவரா எனக்கு வந்து எவ்வளவோ செஞ்சிருக்கார். அது வள்ளல்னு சொல்றது அதுல ஒரு தப்பும் இல்லை. பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுக்கு நெருக்கமான ஒரு மெமரி அப்படின்னு இருக்கும் இல்லையா எம்ஜிஆர் சார் கிட்ட? ஏன்னா நாங்க வெளியில இருந்து கேட்கறதுக்கு பல கதைகள் இருக்கலாம், வெளியில இருந்து பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனா இருந்து உங்களுடைய மெமரியில நாங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? அவர் கூட நடிச்ச ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அனுபவம், ஏதோ ஒரு சம்பவம் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதுல இப்ப எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது வந்து இது, இந்த ஊருக்கு உழைப்பவன் ஷூட்டிங் வந்து பெங்களூர்ல நடந்தது. அப்ப அவுட்டோர்ல நடக்கிறப்போ லைட் வரல, சன்லைட் இருக்கல, அதனால ஷூட்டிங் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம். அப்ப அவர் கேட்டாரு, நீ ஒரு படம் எடு, நான் நடிச்சு கொடுக்குறேன்
அப்படின்னு. நான் அப்பதான் ஒரு படம் எடுத்து நஷ்டமாயி ரொம்ப இது பிரச்சனையில இதுவாகி இருக்கிற டைம் அது. நான் வந்து சார் உங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அப்படியே முடிஞ்சது, ஷூட்டிங் முடிஞ்சது, ரூமுக்கு போயாச்சு. அப்புறம் பார்த்தாக்கா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒத்தரா என் ரூமுக்கு வந்து, அம்மா அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, அவரை வச்சு படம் எடுத்த சந்திரபாபு அவர் என்ன ஆனார் தெரியுமா உங்களுக்கு, காரே மாடி வீட தன்னுடைய பெட்ரூமுக்கு போற மாதிரி மாடி வீடு கட்டி வச்சிருந்தார், அவரே நடுத்தருக்கு வந்துட்டாரு, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு. அவரை பத்தி ஏன் இப்படி தப்பா சொல்றாங்க, ஏன் இப்படி இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் மறுபடியும் அவரை பார்த்தப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை பத்தி யாருன்னு சொல்லாம உங்களை பத்தி இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், இது வரைக்கும் நான் வெளியில இதை பத்தி சொல்லல, ஆனா சொல்றேன் கேட்டுக்கோ. பாபு வந்து அந்த படத்துல ப்ரொடியூஸ் பண்ண வீட்டு லேடிஸோட கான்டாக்ட் வச்சிருந்தார். நமக்கு தொழில் பண்றதுக்கு வேலை கொடுத்தவங்களை தெய்வமா நினைக்கணும். அவங்க வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல. பாபுவை கூப்பிட்டு நான் கண்டிச்சேன், பண்ணாத அப்படின்ட்டு. நான் என்ன இயேசுவா புத்தனா, நான் இதுவா இருக்கிறதுக்கு, அவங்க தேடி வராங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால நான் காட்சி கொடுத்தா தானே நீ இது படம் ஷூட்டிங் வச்சுப்ப அப்படின்னு நான் கொடுக்கல, அதுதான் ரீசன் அப்படின்னு. இதை நீங்க சொல்லியிருக்கலாமே, ஏன் இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னு. லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் இப்போ சொன்னேன்னா யார் அந்த லேடிஸுங்கிறது நிச்சயமா புரியும். அவங்க இது கௌரவம் கிடக்கூடாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு. அவர் வந்து அவரே சொல்லாம காப்பாத்தின ஒரு விஷயம், அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து வெளியில அவ்வளவா சொல்லாம இருந்தேன். இப்போ வந்து யார்கிட்டயோ சொன்னதுக்கு தெரிஞ்சு ஞாபகம் வச்சுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ வருஷம் ஆயிடுத்து பரவாயில்லன்னு நான் சொல்றேன். ஆனா ரியலி கிரேட். தன் பேர் கெட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த லேடிஸுடைய மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் திட்டினாலும் வாங்கிக்கிட்டு பேசாம இருந்திருக்காரு இல்லையா. உங்களுடைய படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது மக்களா உட்கார்ந்து பார்க்கும்போது நடிகையா உங்களுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு மனசுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். பட் ஆனா ஒரு நடனமா நீங்க உங்களுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது மக்கள் வந்து உங்களோட நடனத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கைத்தட்டல், அந்த ஆர்ப்பரிப்பு, இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது அந்த ஒரு இடத்துல தியேட்டர்ல மக்களா பார்க்கும்போது? இதே கனிய நான் என் படத்தை இது வரைக்கும் தியேட்டர்ல உட்காந்து பார்த்ததே கிடையாது. எதனால? ஒண்ணு இது ஸ்பெஷல் ஷோ போடுவாங்க, அங்க போனா போவேனே தவிர இப்ப டிவில வர்றப்ப பாக்குறேன், நான் படம் பார்த்தது கிடையாது. ஏன்னாக்கா அந்த ஸ்பெஷல் ஷோ போடுறச்சு கூட நிறைய சாட்டர்டே சண்டேஸ் வந்து நான் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம்காக வெளியூருக்கு போயிடுவேன். நான் அங்க இருக்க மாட்டேன், ஊர்ல இருக்க மாட்டேன், பார்க்க முடிஞ்சிருக்காது. இப்பதான் நிறைய படங்கள் வந்து நான் டிவில பாக்குறேன். அப்புறம் தியேட்டர்ல போய் நான் படத்தை பார்த்தது இல்ல. இப்பனா டிவி இதெல்லாம் வந்திருக்கு, மத்த வேற விதத்துல பாக்குறதுக்கு. முன்ன வந்து தியேட்டர்ல தான் போய் பார்த்தாகணும். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு சில டைம் வந்தப்போ இவங்க காலேஜ் பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கார் பின்னாடியே வருவாங்க. வந்து இதை தாண்டி தான் போகணும். நான் அடையார்ல இருந்தேன், அடையார் பிரிட்ஜ் தாண்டி தான் போகணும். அப்ப ஓவர்டேக் பண்ணி ஃப்ரெண்ட்ல கொண்டாந்து நிறுத்திட்டு காரை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு சொல்லுவாங்க, நான் நிர்மலா இல்லைன்னாக்கா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து அடிப்பட்ட ஒரு சைன் இருக்கும், இதை வச்சு நீங்க தான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால நான் வந்து நிறைய தியேட்டர்ல பார்த்தது இல்ல படங்கள். ஓகே. ஆனா இப்ப பாக்குறதுக்கான ஒரு இல்ல, இப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி பாக்கணுங்கிற ஒரு இதுவும் எண்ணம் வர மாட்டேங்குது. ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க நடிச்ச படங்கள்லயே ரொம்ப பிடித்தமான ஒரு படம், மனதுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது எதனால, ஏன்? எனக்கு பிடிச்ச படம்னு சொன்னாக்கா பூவா தலையா. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங் இருக்கும் அதுல. முதல்ல எல்லாம் வந்து அந்த படம் ஆக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும். இதுல தான் வந்து இவர் கே பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தார். அதாவது பேசிக்கிட்டே போய் டக்குன்னு திரும்பி ஏதாவது ஒன்று சாமானை எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி வந்து பேசுறது, அது மூமெண்ட்ஸோட அந்த மாதிரி ஆக்டிங், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங். அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம அது ஒரே கலாட்டாவா இருக்கும், சண்டை அது இதுவா இருக்கும், அழுகையா ஒரே அழுகையா எல்லாம் இல்லாம. அப்புறம் இன்னொன்னு வந்து இது அவள் படம். அந்த படத்துல வந்து ஆக்டிங் ஸ்கோப்
நிறைய இருந்தது. தோ அந்த கதை வந்து வேற மாதிரியான ஒரு கதையா இருந்தா கூட ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப அதுல நிறைய இருந்தது. ஓகே. அண்ட் உங்களுடைய படம் வந்து எதனால சரியா போகல, நஷ்டமாச்சு அப்படின்னு என்னைக்காவது நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம இந்த ஒரு விஷயம் மாத்தி இருந்தா அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்பவே அது தெரிஞ்சு போச்சு. அது வந்து பேட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அந்த டைரக்டர் வந்து இந்த கதை வந்து மலையாளத்துல வந்த கதை, அத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லி அத எடுக்க வச்சார். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, இது வந்து தமிழ் பண்பாடுக்கு ஒத்து போகாது. இது வந்து டைரக்டர் வந்து அவர் மிஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணார். பண்ணி அது வந்து அப்ப வந்து இத பத்தி எனக்கோ அண்ணா தான் ப்ரொடியூஸ் பண்ணார், அவருக்கோ இதை பத்தி சரியா இந்த கதை சரி வராது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இந்த மாதிரி ஒரு கதையா பண்ணுவீங்க அப்படின்னு. அதனால தான் அது சரியா போகுது. இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து மாறி இருக்கா, இல்ல அதுக்கு ஒரு மறுபரிசீலனை உங்களோட மைண்ட்குள்ளேயோ வந்து நீங்க பண்ணிருக்கீங்களா? அதுக்கு அந்த காலகட்டத்துல போயாச்சு. இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ்டா எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஓகே. அண்ட் இதயக்கனி படத்துல வந்து நடிச்ச நிறைய பேரை வந்து மக்கள் வந்து மறந்துட்டாங்க. யாரு பண்ணிருக்கா அப்படின்றது வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அப்படின்னும் போது என்னைக்காவது வந்து உங்களுக்கு அது மனசு கஷ்டமா இருக்கா, இல்லனா ஒரு வேதனைக்கு தரக்கூடிய ஒரு செயலா இது வந்து நீங்க பாக்குறீங்களா? இல்லனா இல்ல நான் அப்படி பாக்கல. அதுதான், அதாவது எம்ஜிஆரை பொறுத்த மட்டில் காலத்தை கடந்து எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் கூட இந்த யங் ஜெனரேஷன் கூட அவருடைய படத்தை வந்து கொண்டாடி பாக்குறாங்க. அதனால அது வந்து ஒரு இதுவா தெரியல. அதே மாதிரி அதுல நடிச்ச நிறைய பேர் இன்னைக்கு கிடையாது. அப்படி பார்க்க போனா என் கூட நடிச்ச யாருமே இப்ப கிடையாது, எந்த ஹீரோவுமே கிடையாது. இவர் சிவாஜி சார் கிடையாது, எம்ஜிஆர் சார் கிடையாது, ஜெமினி, முத்துராமன், இவர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், சசிகுமார், யாருமே கிடையாது. அப்படி பார்க்க போறச்சு இவர் ஸ்ரீகாந்த் கூட கிடையாது இப்போ. அதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். வேற என்ன பண்ணுவேன். அதே மாதிரி இவங்க நிறைய லேடி ஆர்டிஸ்ட் கூட நடிகைகள் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஜெயலலிதா அம்மா. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு படமா வருது, மக்கள் எல்லாரும் பார்த்து செலிப்ரேட் பண்றாங்க, ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் உங்களுடைய ஜேர்னி வந்து எடுத்துட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நடிகையா ஒரு நடனம்ல நீங்க அழகா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அடுத்த அரசியல்லையும் உங்களுடைய கால் வந்து நீங்க பதிச்சு உங்களுக்குன்னு தனி ஒரு இடம் இருந்து அதை அழகா வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்தீங்க. அண்ட் இப்பவும் வந்துட்டு நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. நடிகையா வந்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்க சொன்ன மாதிரிதான் டச்வுட் உங்க கூட நடிச்ச யாருமே இல்லை அப்படின்னாலும் நீங்க அழகா இன்னும் வந்து உங்களோட ஜேர்னி அவ்வளோ சூப்பரா வந்து கொண்டு போறீங்க இல்லையா? இதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம இவ்வளவு பண்றோம்ல, இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா அப்படின்லாம் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அப்கோர்ஸ், நிச்சயமா. எல்லாத்துக்கும் ஐ ஷுட் தேங்க் காட் ஓன்லி. ஏன்னாக்கா என் கூட நடித்த பல பேர் இன்னைக்கு அட்ரஸே தெரியாமல் போயிருக்காங்க. இன்னைக்கு கூட நான் இந்த மாதிரி ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழறேன்னா அதுக்கு மெயின் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் கொடுத்த லைஃப் தான் இது. அதுவும் இல்லாமல் இது கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்கா இது எதுவுமே நடந்திருக்காது. ரெண்டு பேருக்கும் நான் தேங்க் பண்றேன். எல்லாமே கொடுத்தாரு அப்படின்னீங்க. அரசியல்லையுமே வந்து உங்களுக்கு எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சார்பா நீங்க வந்து போடியில ஜெயலலிதாவையும் எதிர்த்து வந்து போட்டிட்டீங்க. இப்படி எவ்வளோ வந்து அவங்க பதவி கொடுத்து வேண்டான்னு சொன்னாலும் சரி, இல்ல அவங்களுக்காக ஜெயலலிதாவை எதிர்த்து நீங்க வந்து போட்டி போட்டாலும் சரி, அந்த ஒரு பாண்ட் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்குமே மாறல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது ஒரு ஜென்யூனான ஒரு பாண்டா வந்து நாங்க வந்து பாக்குறோம். எதனால அது வந்து அந்த ஒரு பாண்ட் அவ்வளவு சீக்ரெட்டா அதே மாதிரி வந்து கண்டினியூ ஆச்சு? அது எதனால எனக்கு தெரியாது. as I told you earlier, நாங்க மனசு விட்டு பேசிக்கிட்டது கிடையாது. ஆனா அது ஒரு நல்ல புரிதல் தான் சொல்லணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எம்எல்சிங்கிறது வந்து புரட்சி தலைவர் என்னை வந்து எம்எல்சி ஆக்குனார். எனக்கு வந்து அரசியல்ல பெருசா வரணும், பெரிய இடத்த பிடிக்கணும், பதவி வேணும் அப்படிங்கிற ஆசையோட எல்லாம் நான் வரல. நீ அரசியல்ல இருந்தாக்க மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் என்னை எம்எல்சி பண்ணாரு. சில
தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா வந்து நான் பிஜேபியில இருக்கிறப்ப தாயகத்துக்கு திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே அவங்க தான். திருப்பி வான்னு கூப்பிட்டாங்க. இது வந்து ஏடிஎம்கே மீட்டிங்ல கூட சில பேர் பேசுவாங்க, இவங்க வந்து அம்மாவை எதிர்த்து நின்னாங்க, அம்மா வந்து மன்னிச்சு இவங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு. உடனே நான் பேசுறச்ச சொல்லுவேன், நான் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அம்மா என்ன மன்னிக்கவும் இல்லை, புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எதனால அவங்களை எதிர்த்து நின்னேங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னாக்கா அப்ப வந்து நான் அப்ப இவர் புரட்சி தலைவர் அப்ப உயிரோட கிடையாது. ஜானகி அம்மா சொன்னாங்க. ஜானகி அம்மா வந்து என்னுடைய ஒரு தாயார் மாதிரி. அவங்க மேல நான் அன்பு பாசம் நிறைய வச்சிருந்தேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இருந்தேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட திரும்பி வந்ததான். அதுக்கப்புறம் நான் அதை எதுவுமே அதை பத்தி நான் திரும்பியும் பார்க்கல, அதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை. அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பார்த்தப்பெல்லாம் அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டதும் இல்லை. நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து மியர்லி அண்டர்ஸ்டாண்டிங், குட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க எதனால நான் செஞ்சேங்கிறத. என்ன அவங்க எதுவும் கேட்டதில்லை. ஆனால் நல்ல ஆக்சுவலி இதுக்கு கேம்பெயினிங் போனப்பெல்லாம் வந்து இவங்க அந்த அரேஞ்ச் பண்ணவங்க மாவட்டம் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு சிம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஸ்டே சாப்பாடு இதெல்லாம் டைரக்டா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்து நீங்க போய் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா போயிடும். அதனால அந்த மாதிரி அவங்க டைரக்டா பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல என்ன ஒரு இது இருந்திருக்கு. ஐ திங்க் ஷீ வேல்யூட் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோக்கு நடுவுலயும் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவைப்படல அப்படிங்கறதே நிச்சயமா தேவைப்படல. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் சண்டை போட்டுட்டாங்கன்னா நான் அவங்க படத்துல என்ன கூப்பிட்டு வேலை பண்ண சொல்வார் புரட்சி தலைவர். குடியிருந்த கோவில்ல ஒரு நாள்ல 2 நாள் நான் வேலை பண்ணிருக்கேன். ஓகே. அவங்க இது சண்டை எல்லாம் தீர்ந்ததுன்னா நான் பாட்டு நான் குவாய்ட்டா திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி இது பண்ண மாட்டேன். இதெல்லாம் அவங்கள வந்து நினைச்சு பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அதிமுகலயும் இருந்திருக்கீங்க, பிஜேபிலயும் இருந்திருக்கிறீங்க. எதனால நீங்க வந்து திமுக சைடு போகல, அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எதனால நீங்க வந்து திருப்பி போட்டியிடல, தேர்தல்ல வந்து நிக்கல? அப்ப நான் போட்டிட்டேன்னா ஒண்ணு ஜானகி அம்மா, இன்னொன்னு வந்து இவங்க பிஜேபி இதுக்காக வேண்டி பண்ணனா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படலை. எனக்கு போட்டியிட வேண்டிய தேவையும் இருக்கல. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அரசியல்ல ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும்னோ பதவி வேணும்னோ நான் ஆசைப்படவும் இல்லை. என்னால என்ன செய்ய முடியுமோ அது செய்யறேன். இது தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாமா, ஓகே பண்றேன். அந்த இது டிஎம்கே வந்து அவங்க படம் பூக்காரி, சமையல்காரன், அந்த படத்துல எல்லாம் நான் வேலை பண்ணிருக்கேன். டிஎம்கேங்கிறது எனக்கு வேண்டாத கட்சியும் கிடையாது. என்ன பொறுத்த மட்டில் அந்த படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். நான் டிஎம்கேல இருந்ததில்லை, கட்சியில இருந்ததில்லை. ஓகே. அண்ட் என்னைக்காவது வந்து எப்படி சொல்றது, கலைஞருடைய ஆர்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், பட் ஆனா ஒரு அரசியல்வாதியா அவரை பார்த்து நீங்க வந்து ரசிச்சிருக்கிறீங்களா? அவரை செய்யற விஷயங்கள் பார்த்து வியந்திருக்கிறீங்களா? இல்லைன்னா அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணிருக்கா? கலைஞருடைய இது ரசிச்சது வந்து அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து. ரொம்ப அழகா தமிழ் பேசுவார். அதே மாதிரி எழுத்தும் அழகா இருக்கும். அதை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஏதாவது வந்து நேரடியான ஒரு அனுபவம் அவர் கூட, ஏன்னா அவருடைய எழுத்து பிடிச்ச விஷயம் அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருந்தாலும் ஒரு நேரடியா அவர் கூட பேசின ஒரு தருணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இல்ல, அவர் கூட அந்த மாதிரி பேசி பழகுற மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இருக்கல. அவர் படத்துல அந்த பூக்காரி, சமையல்காரன் அந்த படத்துல நடிச்சிருக்கேன். என்னுடைய நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு அவர் வந்து தலைமை தாங்கியிருக்கார். அதுல அவர் பேசியிருக்கார். அது தவிர அவரோட பேசி பழகுற மாதிரி எந்த சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சதில்லை. ஓகே. அரசியல் எல்லாம் ஒரு பக்கம், சேவை எல்லாமே வந்து ஒரு பக்கம் அப்படின்னா, இப்பயும் வந்து உங்களுடைய பாட்டு வந்து ட்ரெண்டிங்ல போகுது. ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம் திறந்தா வரக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, அப்படி ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மறந்து போனது எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய விதத்துல வந்து அழகா எல்லாத்தையும் ரீசர்ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்படி ஒரு பாட்டு தான் சிறு பொன்மணி. எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, அழகா வந்து உங்களை ரசிக்கிறாங்க. அண்ட் உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து ரெக்ரியேட் பண்ணி எல்லாம் வந்து போடுறாங்க. அப்படின்னும் போது இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நம்ம வந்து நடிச்சிட்டோம், அழகா எல்லாம் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பாட்டு
இன்னமும் அவங்க ஞாபகம் வச்சுட்டு ரசிக்கிறாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடா. அண்ட் இது ஒரு பக்கம்னா, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்துட்டு உங்களுடைய படங்கள் நடனம் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு உங்களை வந்து தெய்வ மகள மாமியாரா தான் எல்லாருக்கும் வந்து பரிச்சயமா இருக்கு. இப்படி ஒரு மாமியார் வந்து எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்து 90s கிட்ல இருந்து 2K கிட்ஸ் எல்லாம் ஏங்குற அளவுக்கு ஒரு நல்ல மாமியாரா வந்து. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு வந்து ஈரோடோ பொள்ளாச்சியோ அங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு சரின்னு சொல்லி போயிருந்தேன்னா, போனப்ப அந்த கல்யாண பொண்ணுடைய அம்மா என்கிட்ட சொன்னது, என் பொண்ணுக்கு உங்க மாதிரி மாமியார் அமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆஹா, இந்த ஒரு கேரக்டர் வந்து இப்படி மாறும். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம், பட் ஆனா சீரியல்ல இப்படி ஒரு மாமியார் கேரக்டர் வந்து இப்ப வரைக்கும் பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அது எனக்கே புரியல. ஏன்னா நான் 400 படம் மாதிரி பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் மறந்தாங்க. இப்ப வெளியில போனா கூட தெய்வ மகள் அம்மா வர்றாங்க, பிரகாஷ் அம்மா. அப்புறம் வந்து இவங்க எல்லாம் கேட்பாங்க, பிரகாஷ் அழைச்சிட்டு வரல, சத்யாவை அழைச்சிட்டு வரல அப்படின்னு, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய இதுதான். அது பியூட்டிஃபுல். ஒரு ரியல் லைஃப்ல எல்லா கேரக்டரும் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச பிரகாஷ் அம்மா எடுத்துக்கலாம், மாமியார் எடுத்துக்கலாம், எல்லா கேரக்டரும் பண்ணிருக்கீங்க. ரியல் லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து லைக் எப்படி சொல்றது, இதுதான் நான், இப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது வகுத்து வச்சிருப்பீங்கல்ல, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்படி எதுவும் நான் வகுத்து வைக்கல. ஆனா எனக்கு என்ன பொறுத்த மட்டில் நான் எனக்கு பிடிச்சாதான் செய்வேன், பிடிக்கலைன்னா செய்ய மாட்டேன். எங்க அக்கா கூட சொல்லுவாங்க, நான் அப்பா அம்மாலாம் ரொம்ப அடிப்பாங்க திட்டுவாங்க, அவங்க எல்லாம் அப்படி அடிச்சாங்க இது பண்ணாங்கன்னா உடனே நான் வந்து அது செய்யறதை விட்டுடுவேன். நீ அடியும் வாங்கிக்கிட்டு திட்டும் வாங்கிட்டு அதைத்தான் நீ என்ன செய்யறியோ அதைத்தான் செய்வேன் அப்படின்ட்டு. அந்த பிடிவாதம். அது இன்னொன்னு வந்து எனக்கு அழுக வராது. அடிச்சாலும் இது பண்ணாலும் அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த மாதிரி ஒரு பிடிவாதம் இல்லைன்னா ஆத்திரம் கோவம் அதுதான் வரும். அதுதான் வந்து எனக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஜெய்சங்கரோட ஒரு படம், அதுல வந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, இது மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஒரு படம் ஜெய்சங்கரோட பண்ணேன். அதுல வந்து நான் அழ வேண்டிய ஒரு சீக்வன்ஸ், கல்யாண சீக்வன்ஸ். அதுல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா எனக்கு அழுகையா வராது, கஷ்டப்பட்டு அழறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து பக்கத்துல வந்துட்டு ஒரு ஜோக் சொல்லிட்டு ரொம்ப சாத பிள்ளையா மூஞ்சி இப்படி வச்சுட்டு பக்கத்துல நிக்கிறேன். எனக்கும் சிரிப்பா வருது, அழுக வர மாட்டேங்குது. டேக் மேல டேக் போயிட்டே இருக்கு. டைரக்டர் சொல்றாரு, இல்லம்மா நீங்க அழுதா மூஞ்சில ஒரு சிரிப்பு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அழறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, நீ ஆம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டிய பொண்ணா பிறந்துட்டு அப்படின்னு. ஏன்னா பொண்ணுன்னாக்கா வாயில வார்த்தை இருக்கணுமா, கண்ணுல தண்ணி இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் வேற டைப். என்னதான் வந்து நீங்க அழுக வந்து எனக்கு வராது அப்படின்னு சொன்னாலும், ஒரு எப்படி சொல்றது, ஆழ் மனசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து காயப்படுத்தி, எனக்கு வந்து என்னை விட்டுருங்க, நான் வந்து கதறி அழணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி ரொம்ப வந்து நீங்க கஷ்டப்பட்ட ஒரு மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப என்னை விட்டுருங்க, என்னால எனக்கு அழுக வரலனாலும் நான் அழணும் அப்படின்ற மாதிரி. அழுதுருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகி என்னுடைய ரொம்ப 3 அண்ணா எனக்கு, அதுல கடைசி அண்ணா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். அவர் வந்து ஆக்சிடென்ட்ல போயிட்டார். அதனால நான் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்கச்ச, இனிமே நான் நடிக்க மாட்டேன், டான்ஸ் பண்ண மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓன்னு அழுதேன். அப்போ புரட்சி தலைவர் தான் வந்து பக்கத்துல உட்கார்ந்து, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, பக்கத்துல இருந்த ஒருத்தர் செத்து போறார், ஆனா பக்கத்துல இருந்த நீ வந்து அப்படியே முழுசா திரும்பி வந்திருக்க. அப்ப ஆண்டவன் உன்னை எதுக்காக திருப்பி அனுப்பிச்சிருக்கார்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நீ நம்புற உன்னுடைய ஆண்டவன் உன்னை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்காருன்னா, நீ செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கு, உன் கடமை பாக்கி இருக்கு, நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சு அப்புறம் தான் மறுபடியும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் நீங்க வந்து நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலேயே உங்களுடைய சக நடிகைகள் இல்லைன்னா வந்து சக நடனம் ஆடக்கூடிய லைக் வந்து ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? அண்ட் இவங்களோட மூமெண்ட் வந்து அழகா இருக்கு, இவங்களோட காஸ்டியூம்ஸ் அழகா இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரசிச்சிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு நடிகை இல்லைன்னா நிறைய பேர் இருந்தாலும் ஓகே தான்.
அந்த காலத்து நடிகை பத்தி தான் சொல்லணுமா இல்ல இந்த காலத்து நடிகை சொல்லலாமா? நீ எல்லா காலத்து நடிகை நீங்க லிஸ்ட் படி லிஸ்ட் சொல்லுங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன். இல்ல இப்ப பாக்குறச்ச டான்ஸ் பண்றச்ச சாய் பல்லவி வந்து ரொம்ப சூப்பரா பண்றாங்க, ரொம்ப அழகா பண்றாங்க. அது நான் ரொம்ப ரசிச்சு பாக்குறேன். அப்புறம் நடிக்கிறதுல இவங்க நயன்தாரா அழகுலையும் சரி நடிப்புலையும் சரி. ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்றேன்னா, சொந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து மனசுல வாங்கிக்காம அந்த தான் பண்ற அந்த தொழில் அந்த கேரியர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரியலி ஷீ இஸ் கிரேட். பியூட்டிஃபுல். அண்ட் உங்க கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல அப்போ சொல்றேன் நான், அது அந்த மாதிரி யாராவது ஹீரோயின்ஸ்? அப்பா நான் ஒர்க் பண்ற டயத்துல நான் ரொம்ப வியந்து பார்த்தது சாவித்திரி அம்மாவை. அவங்க எனக்கு தாய்க்கு ஒரு பிள்ளை இன்னும் ஏதோ படத்துல எல்லாம் எனக்கு என் கூட வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க படத்தெல்லாம் பார்த்து நான் ரொம்ப அதிசயிச்சு ரசிச்சிருக்கேன். பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ நீங்க சொல்லும் போது ரீசன்ட் டைம்ல வந்து தவறின நம்மளுடைய கன்னடத்து பையன்கிளி சரோஜாமா, அவங்க கூட நீங்க வந்துட்டு இருந்த வந்து ஒரு பாண்ட், அவங்க கூட நீங்க ஷேர் பண்ண மெமரிஸ் டைம்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பீங்க. ஸ்வீட்டஸ்ட் டு த கோர் அப்படின்னே சொல்லலாம் அவங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ். அவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிட்டு முதல்ல அம்மாவா நடிச்சது எனக்கு தான், 10 மாத பந்தம்ங்கிற படத்துல. அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போறச்செல்லாம் என்னை வந்து பாருன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்க்க போனா அவங்க கையால சாப்பாடு போட்டு ரொம்ப பாசத்தோட பேசுவாங்க. அவங்கள மறக்கவே முடியாது. அண்ட் இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல தோணி இருக்கும் இல்லையா, இப்படிலாம் நம்ம இருந்தோம் இப்போ இல்லையே அப்படின்ற. ஆக்சுவலி இப்போ என்னன்னா, போன வாரம் குரு பூர்ணிமா வந்தது. அதுக்கு பெங்களூருக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சிறுடி சாய்பாபா கோவில் பெருசா கட்டுறாங்க, அதுக்காக அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பெருசா நடத்துனாங்க, போயிருந்தேன். ஆனால் அவசரமா போயிட்டு அவசரமா வந்துட்டேன். அம்மாவை பார்க்கலையே, நம்ம அடுத்த தடவை வரச்ச பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இனிமே எப்படி பார்க்கறது, அது நினைக்கிறப்பதான் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.